ஐயனார் துணை சீரியல்ல ஒரு வழியா நம்ம சோழனை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு நம்ம நிலா அழைச்சிக்கிட்டு வந்து வீட்லயே எல்லாருமே சமாதானம் ஆயிடுறாங்க. மறுநாள் காலையில எழுந்திரிச்ச உடனே நம்ம சேரனுக்கு சந்தா ஃபோன் பண்றாங்க. சந்தா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எங்க மாமாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதனால கல்யாணத்த தள்ளி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, விஷயத்த சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, சந்தா கிட்ட நம்ம சோழன் உன்னோட ஊர் எங்க இருக்கு? அப்படிங்கிற மாதிரி அட்ரஸ கேட்டு தெரிஞ்சுக்கிறாப்புல. நாங்க அங்க வரோம் அப்படின்னு சொன்ன உடனே சந்தா இருந்துகிட்டு, இல்ல இல்ல இங்கெல்லாம் நீங்க வராதீங்க பிரச்சனை ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. சந்தாவையும் வெளியில விட மாட்டேங்கிறாங்க. ஊர விட்டு வெளியில போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சந்தாவும் சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஃபோன் கட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இப்பயே போய் சந்தாவை கூட்டிக்கிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா சேரன் இருந்துகிட்டு இல்ல இல்ல வேணாம் அங்க போனா ப்ராப்ளம் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. இதுக்கப்புறம் என்ன நம்ம பாண்டி சோழன் இவங்க 2 பேரும் சேர்ந்து நம்ம 2 பேரும் போய் சந்தாவை பார்த்துட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது நிலா இருந்துக்கிட்டு ஒவ்வொரு விவரமான ஆளும் உங்க கூட வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம வீட்டில் யாரு விவரமான ஆளு அண்ணனை விட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஏன் என்னையெல்லாம் பார்த்தா உனக்கு விவரமான ஆளா தெரியலையா அப்படின்னு நம்ம நிலா பயங்கரமா கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம நிலாவும் கூட வர்றதுனால அப்ப நானும் நீயும் போட்டு வந்துடலாம் அப்படின்னு சோழன் சொல்ல, உடனே பாண்டி இருந்துக்கிட்டு பாத்தியா என்னைய கழட்டி விடுற அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்புல. இல்ல இல்ல நம்ம 2 பேரும் மட்டும் போனா பத்தாது, சேரன் அண்ணனும் வரணும்ல, சேரன் வரலன்னா சந்தா வருத்தப்படும்ல, அதனால நானு சேரன் நிலா 3 பேர் மட்டும் போயிட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி லாஸ்டா டிசைட் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் பாண்டி வந்து பாத்தீங்கன்னா கடையில வந்திருக்கிற வானதி கிட்ட இந்த கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நீ எனக்காக தானே போகல அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வானதியும் பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல சேரன் அண்ணன் இப்ப வீட்டுல இல்லாததுனால உங்களெல்லாம் நான் வந்து கவனிச்சுக்கிறேன், உங்களுக்கெல்லாம் சாப்பாடுலாம் ஆக்கி போடுறேன் அப்படிங்கிற மாதிரி வானதி அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்கு. பாண்டி வேண்டவே வேணாம் நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாப்புல. ஆனால் இந்த வானதி கேட்குமா? கேட்காது இல்லையா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேருக்கும் நம்ம சோழன் வந்து ஃப்ளைட்டில் போகிறதுக்காக டிக்கெட் போட்டு வந்திருக்கிறாப்புல 25,000 ரூபாய்க்கு. இதுக்குடா இவ்வளோ செலவு பண்ண அப்படின்னு திட்டிகிட்டு இருக்கும் பொழுது, நம்ம ட்ரெயினில் போனால் 3 நாள் ஆகும், ஃப்ளைட்லனா ஒரே நாளில் போயிட்டு வந்துடலாம், ஸோ அதுக்காக தான் போட்டேன், நிலாவை வேற அழைச்சிக்கிட்டு போகிறோம் இல்லையா அப்படின்னு உடனே ஏற்றுக்கிறாங்க. ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம்.